நாம் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். Delight thyself also in the Lord, and he shall give thee the desires of thine heart. Commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring into pass. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தாவே, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுங்க, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்திலும் உள் பிரவேசிக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. ஆவியானவரே, நீங்களே பேசுங்க, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் பலியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் இந்த கால வேளையில நான் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன் சொல்றவங்க 3 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எத்தனை பேர் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறோம்? நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடம் நாம் எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறோமோ, நமக்கு துன்பங்கள் வரும், சோர்வுகள் வரும், ஆனா ஒன்னே ஒன்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும், கர்த்தர் அந்த பெரிய தேவன், அந்த வானத்தையும் பூமியும் நம்மை சிருஷ்டித்த சர்வ வல்லமையில தேவன் எனக்குள்ள இருக்கிறார், எனக்கு நிழலா இருக்கிறார், அவர் என் அருகிலே இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அதை நாம் இந்த தெளிவு உங்களுக்குள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ஒரு அறிவு இருக்குமானால் நீங்க எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அந்த வசனத்தில் அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்முடைய பலன் பாருங்க குறைகிறதுக்கு காரணம் மன மகிழ்ச்சி. அநேகருடைய இருதயங்கள்ல இல்லாததே இந்த கடைசி நாட்களில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனம் மகிழ்ச்சி, நம் மனதுல எழும்புகிற அந்த மகிழ்ச்சி எத்தனை பேருடைய இருதயத்தில் இருக்கிறது? குடும்பங்கள் ஒரு சோர்வுகள் வரும்போது, இழப்புகள் வரும்பொழுது, வந்துட்டு துன்பங்கள் வரும்போது, ஒரு சில கவலைகள் வரும்போது, நமக்குள்ள இருக்கிற மனதில் இருக்கிற இந்த மன மகிழ்ச்சி இல்லாததே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ சமூகத்தில் பேசக்கூடாது. உங்க நேரம் கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மனம் மகிழ்ச்சி இந்த கால வேளையில எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கு? அப்படி இல்லை என்றால் நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். அவர் வார்த்தையாகிய தேவன் உனக்குள்ள வரும்போது அந்த வார்த்தை உன்னை மகிழ்ச்சி உண்டாக்கும், மகிழ செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஒருவர் தங்கள் பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு அழுது மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தானாக மகிழ்ச்சி வந்துவிடும் என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மனமகிழ்ச்சியாக
இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் நாம் காணப்படும் போது கர்த்தர் பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிறார். அநேகருடைய மனித வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி இல்லாததை நாம் பார்க்கிறோம். ஏன்? காரணம் என்ன? இருதயத்திலும் வாழ்க்கையிலும் பாவம் நிறைந்து இருக்கிறது. பாவம் நிறைந்து இருக்கிற இடத்தில் மனமகிழ்ச்சிக்கு இடம் இல்லை. நாம் பாவத்தை விட்டு வெளியே வரும்போது மாத்திரமே நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய குடும்பங்கள்ல மனமகிழ்ச்சி இல்ல, ஒரு சந்தோஷத்தவே பார்க்க முடியல. பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றார், கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப சந்தோஷத்தோடு நீங்க இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம் உங்க இருதயத்திலிருந்து எழும்ப வேண்டும். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் போதுதான் இந்த மனமகிழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள்ல அந்த மனமகிழ்ச்சி இல்ல, சந்தோஷம் இல்ல. இந்த கடைசி காலத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இல்லை என்றால் அவர் ஜீவியம் முழுவதும் பாவத்தால் நிறைந்து இருக்கிறது, அந்தகாரத்தின் கிரியைகளால் நிறைந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இருளின் கிரியைகள் இருக்கும் பொழுது மனமகிழ்ச்சிக்கு அந்த இருதயத்துல இடம் இல்லை. ஆகவே இந்த கால வேளையில கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன? நீ என்ன செய்யணுமா? கர்த்தரிடத்தின் மகன் மனமகிழ்ச்சியாயிரு. தேவ சமூகத்துல பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி தேவனோடு நீ பேசும்போது அவர் சத்தத்தை நீ கேட்பாய். அவருடைய பரிசுத்த ஆவியினால நீ நிரம்பும் பொழுது இந்த மனமகிழ்ச்சியோடு நீ இருப்பாய். அதுதான் சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தரிடத்தின் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவருடன் ஜெபத்தின் மூலமாய் நீ மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் யாவையும் அருள் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 9வது வசனம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். சங்கீத புஸ்தகம் 119:92. சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 92வது வசனம். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். Unless the Lord had been my delight, I should then have perished in mine affliction. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா தூங்குறவரெல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்லா விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தையை நான் கவனிக்கிறேன். தேவனுடைய நன்மையை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் போவேன். சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வேதம் தான் நமக்கு மனமகிழ்ச்சி. எத்தனை பேர் பரிசுத்த வேதாகமத்தை ஒரு அதிகாரமாவது நான் படிச்சு வந்தேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு சிலர் தான், அநேகர் இல்லை. ஆகவே உங்க மன மகிழ்ச்சி வேணும்னா எதை தான் எடுக்கணும்? வேதத்தை எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வேதம் தான் நம்முடைய மன மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் மகிழ்ந்து, அவருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து சொல்ல முடியாது. பாருங்க, பாடல் கூட இருக்குல்ல, மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக்கம் மகிழ்வோம் ஈசுராஜன் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் ஆக ஆமென் ஆமென் ஈசுராஜன் சொந்தமாயினார். ஹல்லேலூயா. இப்ப மகிழ்வோம். எப்படி மகிழ முடியும்? இயேசுவை நாம் நம்ம இருதயத்தில் சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையாகிய தேவன், இந்த அன்பின் தேவன் நாம் இருதயத்துக்குள்ள வரும் பொழுது, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற
இந்த பரிசுத்த வார்த்தையாகிய தேவன் நம் இருதயத்துல வரும்போது நமக்குள்ள என்ன வரும்? மன மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உமது வேதம் எனக்குள்ள இல்லை என்றால் நான் உயிரோடு ஜீவனோடு இருக்க முடியாது என்று தாவீது ராஜா சொல்றார். என் ஜனமே, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. எனக்கு உம்முடைய வார்த்தை, உம்முடைய வேதம், உம்முடைய வேதத்தின் வார்த்தையாகிய தேவன் எனக்கு ஒரு பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நித்தமும் நம் வேதத்தை வாசிக்கணும், அதை தியானிக்க வேண்டும். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். அதான் எடுத்து வை, சிங்கெல்லாம் எடுத்து ஓரமா வை. ஊரை தட்டக்கூடாது. தள்ளி உட்கார். இங்க வா, இங்க உட்கார். எந்திரி, இங்க உட்கார். தேவ சமூகத்தை நாளைக்கு பெரம்பு வச்சுக்கிறோம். நெட்டா நிகழமான குச்சியை வச்சு சுளிர்னு அடிக்கணும். தாய் தகப்பன் சரியில்லை, அடித்து வளர்த்துருந்தா வந்து இப்படி இல்லை, அடி கொடுக்கணும். கவனிங்க, தேவ சமூகத்துல உங்க பிள்ளைகளை நல்லபடியா நீங்க வளர்க்கணும். தேவ சமூக கர்த்தர் இருக்கிறார். ஆகவே இந்த சின்ன சின்ன வேலையை ஆண்டவர் கவனிக்கிறார். எனக்கு பயமா இருக்கு பாருங்க. ஆகவே ஜாக்கிரதையா இருக்கணும், தேவ சமூகத்துல இருக்க வேணும். அதனால அந்த மாதிரி சேட்டை செய்யறதுக்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். மொழிக்கு கீழே அடிச்சிடணும். குச்சி நீங்க செதுக்கி 2-3 குச்சி வீடுகளில் வச்சிருக்கணும். ஆனா சின்ன பிள்ளைகளை நீங்க அடிச்சு கொண்டு வரலாம், ஒன்றும் செய்ய முடியாது. சிறு பிள்ளைகளை உங்களை எதிர்த்து பேசப்படக்கூடாது. எந்திரனா எந்திரிக்கணும், உட்காரனா உட்காரணும். அப்படி நீங்க வளர்த்து கொண்டு வரணும் பிள்ளைகளை. ஆகவே தாய் தகப்பன் ஏதோ பிள்ளைய கொடுத்தாரு சந்தையில விற்கிற கத்திரிக்காய் மாதிரி, அப்படி அல்ல. ஒரு பயத்தோடு நாம் காணப்பட வேண்டும் தேவ சமூகத்துல. இப்ப நீங்க எப்படி வளர்க்கலன்னா உங்களை எதிர்த்து அடிக்கும். நான் கண்ணால பார்ப்பேன். அப்ப நான் சந்தோஷப்படுவேன், வேதனைப்பட மாட்டேன். இப்ப ஆண்டவர் இப்ப சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு உங்க பிள்ளைகளை கண்டிச்சு அன்பா சொல்ற பிள்ளைகிட்ட அன்பா சொன்னா கேட்கிற பிள்ளைகளை அடிக்க வேணாம். சொல்றது கேட்கலாம், அடிச்சு நீ சிறு பிள்ளையில இருந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களை மேன்மைப்படுத்தும். அப்படி இல்ல விட்டுட்டீங்கன்னா அந்த பிள்ளைய வளரும் போது உங்களை கேவலப்படுத்திடும். எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு போயிருவீங்க. நல்ல மனதுல வச்சுக்கோங்க. எங்களை சிறு வயதுல இருந்து அப்படி வளர்ந்து அடி விழுந்து அடிச்சு வளர்ந்த பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல வாய் குறையல. அப்படி இருந்தே தேவ சமூகத்துல பயபக்தியுடன் இருக்கிறோம். அந்த வாலிப வயதுல வரும்போது அப்படி வளர்த்த பாருங்க, தீமையில விழுகாட்டியும் பொல்லாத காலம். ஆகவே நீங்க அடிக்காம பிள்ளைகளை கண்டிக்கிற பிள்ளையை கேட்டுக்கிட்டா அடிக்க வேணாம். நீங்க அன்போடு சொல்ற பிள்ளைகிட்ட கேட்கணும். அடிக்கிற பிள்ளை அடிச்சுதான் நீங்க சொல்லி தரணும். தீபம் எரியுது, தீயி அது தொடாதன்னு சொல்றோம். ஆனா தொடுவேன், எது செய்யக்கூடாதோ செய்யும். தொட்ட பிறகு ஐயோ நான் தான் சொன்னேனே கேட்டையா, அப்படி நீங்க சிறு பிள்ளையில இருந்து நீங்க இப்படி வளர்த்து வரணும். உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். கொஞ்சத்துல நீங்க உண்மையா இருக்கணும். 2 பிள்ளைகளோ 1 பிள்ளைகளோ அதில் உண்மையாக நீங்க இருந்தா தான் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பா இடர்ல உண்டாகக்கூடாது. கூட கவனத்தை திருப்பக்கூடாது. நான் அநேக நேரம் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக அதை நீங்க நல்லதுன்னு எடுத்துக்கொள்ளணும், இதை எடுத்துக்கொள்ளும். அது பெரியவங்க அது மாதிரிதான். நம்ம சபை ஒழுங்கு இருக்கு. ஆகவே அநேக சபையில அப்படி இல்லை. அதனால நீங்க இது சொல்றது அதிசயமா நீங்க பாப்பீங்க. கண்டிப்பு இல்லை. எந்த இடத்துல கண்டிப்பு இல்லையோ அந்த தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போயிருவாங்க. கண்டிப்பு இல்லாத இடத்துல ஏனதோனு போயிருவாங்க. அப்படி இல்லை. தேவன் எதுக்கு உனக்கு குழந்தை பிள்ளைகளை கொடுத்தார்? இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். கண்டித்து நீ கொண்டு போகும்போது தான் இந்த பிள்ளைகளுடைய நல்ல எதிர்காலம் இருக்கும். இன்னாரு பிள்ளைகளா உன்னை மேன்மைப்படுத்துங்க. பாருங்க, நம்ம அவளுடைய பிள்ளையா என்னப்பா துப்புரா படிக்கல, அவ பிள்ளையா அப்படி உயர்ந்து இருக்கா, அப்படி வரணும்னா நீங்க கண்டித்து வளர்க்கணும். அது கேட்ட கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொரு தாய் தகப்பமார்களுக்கும் கர்த்தர் தாமே தர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுதும் கூட இந்த இடத்துல அதான் நாம் பார்க்கிறோம். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். பாருங்க, நம்ம மட்டன் குழம்பு பிரியாணி எப்படி சாப்பிடுறோம். ஒரு சிலர் பார்த்தா சாப்பிட்றதே போட்டுதான் வச்சிருப்போம். தட்டுல வச்சு திரும்பினா துப்புர காலி ஆயிரும். அவ்வளவு பசி. பாருங்க, அப்படி சாப்பிடுறோம். சரீரத்துக்குரிய ஆகாரம் தேவைதான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய தேவ வார்த்தை என்னதான் செய்யணுமா? இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இந்த வார்த்தை எனக்கு தான்.
இந்த கண்டிப்பின் வார்த்தை எனக்கு தான். நீங்க உடனே மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. இப்ப இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோம், இந்த கண்டிப்பு அதெல்லாம் நீங்க வளர்க்கணும். இது சொல்றது எனக்கு கசப்பா இருக்குன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரோ ஒரு சத்தம் கேட்குது. ஆகவே அதை 4 கூட்டத்தார் ஜனங்க ஒரு சபையில 4 கூட்டத்தார் இருப்பாங்க. அது உண்மைதான். ஆகவே இந்த நீங்க நல்லா இருக்கணும், அதுதான். மற்றவங்க எல்லாம் அப்படி இல்லை. ஆண்டவரை நீ கொடுக்கப்பட்ட ஜனம் கண்டிக்கிறது நிமித்தம் வீட்டில் நின்று போனாலும் சரி, ஆண்டவரே ஒரு ஆள் வந்தாலும் சரி, அதனால கீழ்ப்படுகிற ஜனமா உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இந்த ஜனத்தை உடைய ராஜ்யம் வரும்போது சேர்த்து கொண்டு போனேன். அதைத்தான் நான் வாஞ்சிப்பேன். ஆயிரக்கணக்கா லட்சக்கணக்கா வர்றது நல்லதுதான். ஆனா அந்த ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படுகிற ஜனங்களாய் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமே. நான் அடுத்த மாதத்திலிருந்து அதிகமா கண்டிப்பு வரும். ஏன்னா வருஷம் முடிய போகுது. நான் 7வது மாதம் பாருங்க, இன்னும் ஒரு 4-5 மாசம் தான் இருக்கு. ஆகவே எல்லா குடும்பங்களும் ரட்சிப்பு உண்டாகணும். குடும்பமா ஆலயத்துக்கு வரணும். அதுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசுவார். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கர்த்தர் பலமாய் உங்க உள்ளத்துல பேசுவார். ஏன்னா அந்த வருஷம் முடிய போகுது. அதுக்குள்ள நம்ம பண்ணின விண்ணப்பம் நிறைவேறணும். ஆகவே நம்மள ஒரு சில காரியங்களை நாம் சீர்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை கிடைத்த உடனே நாம் என்ன செய்யணும்? புசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள போனா தான் சந்தோஷமா இருக்கும். அந்த இடத்துல தான் பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருக்கு. சந்தோஷம் மாத்திரமல்ல, அது மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எத்தனை பேர் நீங்க அனுபவிச்சீங்கன்னு தெரியாது. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14 16 வரை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14 வாசிங்க. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14, 15, 16. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். யார் நாமம் தரிக்கப்பட்டிருக்கோம்? நம்ம இயேசுவின் நாமம். அவருடைய நாமம் அதிசயம். அவருடைய நாமம் கர்த்தர். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடி இருக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அவர் பேர் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றார். என் நாமம் தரிக்கப்பட்ட, தேவனுடைய நாமம் நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. வீதியில போற ஒருவனை நோக்கி ஆண்டவர் சொல்லல. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானத்தின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணின நம்மை நோக்கி அவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். எவ்வளவு உரிமையோடு சொல்றார். என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நம்ம தாழ்த்தணுமா? தாழ்த்தி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், பாருங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. தாழ்மை என்பது என்ன? தேவனுக்கு முன்பாக எப்படி தாழ்மைப்படுவது? நம்மில் ஒன்றும் இல்லாமையை தேவனிடத்தில் கொண்டு போவது, அதுதான் மெய்யான தாழ்மை. நம்மில் ஒன்றும் இல்லாமையே, நம்ம திறமைகள் இருக்கலாம், வசதி இருக்கலாம், வீடு பங்களா பூரம் கோடீஸ்வரனா இருக்கலாம், இதெல்லாம் கர்த்தர் தந்தது. ஆண்டவரே, என்னை பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபைதான், என்னில் நான் ஒன்றுமில்ல. இந்த சரீரமே வாடகை வீடு தான். இந்த சரீரத்துக்குரியவர் ஒரு நாள் வருவார். அவர் கூப்பிடும் போது ஒன்றும் இல்லை. சரீரம் ஒரு நாள் அழிந்து போறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், ஒரு நாள் வருவார். அதான் நம்ம தன்னை தாழ்த்தணும். நம்ம ஒன்றுமில்லாமையை தேவனிடத்தில் கொண்டு போகணும். தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி. வசனம் கூட இருக்கே, கேளுங்கள் அப்பொழுதும் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள். தேட வேணும். யார? ஒரு மனிதனுக்கு தேடுதல் மிகவும் அவசியம். மெய்யான தேவன் யார்? அந்த வானத்தையும் பூமியும் என்னை சிருஷ்டித்த தேவன் யார்? அந்த தேவனை முதலாவது நீங்க கண்டுபிடித்து பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த தேவன் எனக்கு தென்பட்டதுனாலதான்
தைரியமாக நின்று அவருக்கு சார்பா நின்று பாருங்க. நான் தைரியமா நான் சொல்றேன், ஒரு ராஜ்யம் உண்டு. என் தேவன் என்னை ரட்சித்தது போல உங்களையும் ரட்சிப்பார். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்ப முடிவு பரியந்த அவனுடைய சத்தியத்துக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். என் ஜனமே, தேவனை தேட வேண்டும். ஒரு மனிதனுக்கு தேடுதல் மிகவும் அவசியம். அவர் பேசுகிற தேவன், ஜீவன் உள்ள தேவன், அதிசயம் செய்கிற தேவன். அவர் யார்? என் தேவனே, உன்னை தேடிக்கொண்டே இருப்பேன். உண்மை நான் காணும் மட்டும், எனக்கு நீ தென்படு மட்டும் உண்மை நான் தேடிக்கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் நாம் தீர்மானம் பண்ணுகிறோம்? தேவனை நீங்க தேடி அவரோட நீங்க அறிமுகம் ஆகிட்டீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஒரு நாள் கூட தேவனை பார்த்திருக்க மாட்டாங்க. தேவனை நீ பார்க்கும்போது அவ்வளவு அவருக்காக நீ வைராக்கியமாய் எல்லா காரியங்களும் இருப்பாய், பயபக்தியோடு நீ இருப்பாய். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், என் முகத்தை தேடி கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். அடுத்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, பொல்லாத வழி, ஒரு சிலருடைய வழிகளை பார்த்தா நம்மளே கொஞ்ச நேரம் நின்று பேச முடியாது. அசுத்தமான வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள், தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தான் என்ன செய்வார்? ஆண்டவர் உனக்கு தென்படுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் அதான் பார்க்கிறோம், எல்லா பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் எப்பொழுது இந்த பொல்லாத வழிகளை விட்டு நீ அறிக்கை செய்யும் போது அடுத்த நிமிஷத்தில் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அப்பதான் அந்த ஜெபம் தான் கேட்கப்படும். அநேகர் ஜெபம் பண்ணுவாங்க, உயிர் இல்லாத ஜெபம். நம்ம பண்ற ஜெபத்துக்கு உயிர் இருக்கணும். முதலாவது கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது, நாம் பண்ணின விண்ணப்பத்திற்கு பதில் தரும் வரை அதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்துக்கு உயிர் உண்டாகணும். உயிர் இல்லாத ஜெபமெல்லாம் கூரைக்கு மேல போகாது. ஆகவே தன்னை தாழ்த்துகிற எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறானோ, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து, இரண்டாவது பாவத்தை மன்னிக்கிறார். அவர்கள் தேசத்திற்கு, தொடர்ந்து வாசிங்க, அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுப்பேன். 15வது வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஸ்தலத்துல சொல்லப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க எத்தனை பேர், ஒரு சிறு கூட்டம் தான், சிறு கூட்டமா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையோடு நீங்க வந்திருப்பீங்க. எத்தனோ ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடுகள் மத்தியில தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில் நீ வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வார். என் ஜனமே, உனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். இந்த ஸ்தலத்திலே சொல்லப்படுகிற நீ பண்ணுகிற ஜெபத்திற்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. நான் பண்ணின விண்ணப்பத்துக்கு யார் யார் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் கவனிக்கிறார். நான் பண்ணின விண்ணப்பத்திற்கு அவர் பதிலை தர நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 16வது வசனம், என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி, நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டேன். உன் சரீரத்தை தேவன் தெரிந்து கொண்டார். நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்களே, நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நாம் இருதயமாகிய இந்த ஆலயத்தை தேவன் தெரிந்து கொண்டார். என் ஜனமே, உன் இருதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்.
தொடர்ந்து வாசிக்கிறோம். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இருதயம்தான் தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறது என் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 எடுத்தவங்க சீக்கிரம் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 இந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்குது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்ப நம்ம சரீரம் இதுதான் தேவனுடைய ஆலயங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு வேதத்தில் இருக்கு ஐக்கியம். வேதத்தில் இருக்கு ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? 1 வேதம், 2வது ஜெபம், வேற என்னது? 3வது ஐக்கியம். இந்த 3 ஒரு மனிதனுக்குள்ள, ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள்ள இருந்தா ஒருவனாலும் நம்மளை அசைக்க முடியாது. ஆகவே நாம் தாம் ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இந்த சரீரமே நம்முடையது இல்லை, நமக்கு உரிமை கிடையாது. தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சரீரம். கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்ம கிரயத்திற்கு அவர் வாங்கி கொண்டார். ஆகவே நம்ம சரீரத்தை பலத காது குத்தவும் மூக்கு குத்தவும் தேவன் கொடுத்தது ஏன் இந்த ஜனம் அட்டுழியம் பண்ணதுக்குன்னு தெரியல. அநேக இடங்கள்ல பார்க்கிறோம். இந்த சரீரத்தை குத்தவோ காயப்படுத்தவோ பழைய ஏற்பாடுல ஏற்கனவே 2-3 வாட்டி செய்தி கொடுத்துருக்கிறேன் பாருங்க. அறியாத காலத்துல அப்படி செய்தது உண்மைதான். சத்தியத்தை அறிந்த பிறகு ஒருவரும் ஆகிலும் அப்படி செய்யக்கூடாது. ஆகவே சரீரத்தை கீறி கொள்ளாமலும் பச்சை குத்தாமலும் அப்படி நாம் பழைய ஏற்பாடுல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அசுசிப்படுத்தக்கூடாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், நீ உன் சரீரத்தை நீ கெடுத்தால் இந்த இடத்துல என்னது? அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் இருதயத்தில் வரும்போது, நமக்குள் வாசம் செய்யும் போது நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்போம் என் ஜனமே. தேவன் நமக்கு பலனாயிருக்கிறார், தேவன் நமக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார். நாம் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக்கு 1086வது பக்கம், பழைய ஏற்பாடுல 1086வது பக்கம், ஆபகுக் 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. தூங்குறவர்களாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நீங்க கவலைப்பட்டு ஒன்னும் ஆக போறது இல்ல. இந்த ஒரிச்சா வகுத்துக்கு தான் வேலை பார்க்கிறோம். நினைச்சு பாருங்க, வீடு வாசல் எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு 10 கார் இருந்தாலும் ஒரு கார்ல தான் நீங்க பயணம் செல்ல முடியும். எனக்கு 10 கார் இருக்கு, ஒரு சரீரம் தான். ஒரு சரீரத்தை வச்சு 10 கார்லயும் போவேன், ஒரே நேரத்துல போவேன்னு நீ அடம் பிடிச்சா அது இயலாத காரியம். ஆகவே ஒரு கார்ல தான் நான் போக முடியும். இந்த ஒரிச்சா வகுத்துக்கு மனிதன் பாருங்க, ஓடி 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 வேலை வேலை வேலை, சொத்து பாருங்க, சொத்து மேல சொத்து சம்பாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க சிந்தையில் நினைத்து கொள்ள வேண்டும், நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாய் இருக்கும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிற்கும். அப்படி தேவனோட மகிழ்ச்சியா இல்லாம நீங்க எவ்வளவுதான் வேலை பாருங்க, ஓட்ட பையில போட்டது மாதிரி போய்விடும். ஆகவே நீ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். வேலை செய்யும் போது கை வேலை பார்த்தாலும் வாய் நாவு தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்.
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் கலிகூருவே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பே, என் தேவனுக்குள் கலிகூருவே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30 34 வரை ஒருவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 30 34 வரை. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். மேல உள்ள வசனங்களை நீங்க வீடுகளை போய் வாசித்து பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அப்போஸ்தலராகிய பவுல்ட கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. நீங்க ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை சொல்லணும். சொல்லுங்க. இந்த வருஷத்துல உங்க குடும்பத்தில் இருக்கிற யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனம் எதிர்பார்க்கவே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அதற்கு அவர்கள், சொல்லுங்க எல்லாருமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். மறுபடியும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 33வது வசனத்துல பார்க்கிறோம், மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். விஷயம் அதுலதான் பாருங்க, வந்துட்டு ஞானஸ்தானம் பெற்றார்கள் வீட்டு அனைவரும். ஆக வீட்டுல ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலும் போதும். இந்த வசனத்தையே நீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டா போதாது, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், என் தூரத்து சொந்த பந்தம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த வசனம் அதான் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், அவங்க எப்படி ஞானஸ்தானம் எடுக்கும் போது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணும் போது மனம் திரும்புக்கு சத்தியம் மிகவும் அவசியம். ஞானஸ்தானத்துக்கு முன்பாக சத்தியம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை சொல்லி அவங்க அந்த சத்தியம் உள்ளத்துல குத்தப்படும். அவங்க மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பி 2வது ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். தன் பாவங்களை அறிக்கை செய்வார்கள். ஞானஸ்தானத்தின் மூலமா தேவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அதான் அந்த கடைசியில நடக்குது இந்த காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனைவரும் உடனே, நாளை அல்ல, உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஒரு சிலருக்கு நான் ஞானஸ்தானம் சொன்னேன், தேவன் உணர்த்தப்பட்டதுனாலதான் சொன்னேன். இப்போ ஒரு சில குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு நேற்று நைட்டு தான் ஆண்டவர் உணர்த்தினார். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு ஆபத்து அந்த தகுந்த நேரத்துல ஞானஸ்தானம் கொடுத்து உடன்படிக்கை பண்ணிட்டேன்னா பிசாசு பயப்படுவான். என்னப்பா எப்ப உடன்படிக்கை பண்ணிச்சு, அந்த இதயமாக இந்த வீட்டில சோடிக்கப்பட்டிருக்க, வெளிச்சமா இருக்க, பிசாசு உள்ள போக முடியாது, எந்த ஆபத்தையும் கொண்டு வர முடியாது. அதனாலதான் இந்த வசனத்துல பாருங்களேன், அனைவரும் உடனே, நாள் தள்ளி போடவே கூடாது. நான் 7 பேருக்கு நான் சொல்லியிருந்தேன், சும்மா நானா சொல்லல, கர்த்தர் சொல்லிதான். அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சா உனக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு. அவங்க சுயத்துல அவங்களுடைய சிந்தை, மாமிச சிந்தை சுயத்துல அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், அவ்வளவுதான். நம்ம சொல்ல வேண்டிய கடமை கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். 2வது அடிபட்டு செஞ்சு கடைசியில நடக்க முடியாம பலன் இல்லாம வருவேன். கேட்டையா? அப்பயே நான் சொன்னேனே பாருங்க. அதுக்கு பிறகு வருவாங்க. ஒன்று பட்டு அழுந்தினாத்தே திருந்தும்.
ஒன்று சொல்லுவார் புத்தி இருக்கணும், தாம் புத்தி இருக்கணும், சொல்லுவார் புத்தி இருக்குன்னு உலகத்துல சொல்லுவாங்க. ஆகவே வந்து எதுக்காக தேவன் சொல்லி தான் நாம் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியும். தேவன் சொல்லாம இந்த பலிபீடத்துல சொன்ன அந்த வார்த்தை இணைய திருப்போம். ஆகவே வந்து அப்படிப்பட்டவரெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும். என் ஜனமே, இந்த இடத்துல பாருங்க, அனைவரும் உடனே நாள் தள்ளி போறல உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து ஆவிக்குரிய வார்த்தையும் கொடுத்து தன் சரீரத்துக்குரிய வார்த்தைகளை கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, அனைவரும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். மனமகிழ்ச்சியாய் வந்து இருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த மனமகிழ்ச்சி எப்பொழுது வரும்? தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, அவரோட உடன்படிக்கை ஞானஸ்தானமாகி உடன்படிக்கை பண்ணும் போது மனமகிழ்ச்சி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது மனமகிழ்ச்சி வரும். நம்ம எத்தனை பேர் வந்து நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லி ஞானஸ்தான சத்தியத்துக்கு அந்த வழி நடத்துகிறோம். தேவன் அதை விரும்புகிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறும்போது மனமகிழ்ச்சி உண்டாகும். நாம் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். கர்த்தர் அருளும் நன்மையினால் மனமகிழ்ச்சி உண்டாகும் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். வேத வார்த்தையின்படி நமக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 174வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வேதம் என் கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாயிருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று நாம் பார்க்கிறோம். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதம் 165வது அந்த வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் வந்து மிகுந்த சமாதானம் உண்டு. என் ஜனமே, நீ வேதத்தை நேசித்தா தான் உனக்கு மன மகிழ்ச்சி உன் இருதயத்திலிருந்து எழும்பும். எதற்கு நீ சோர்ந்து போக மாட்ட. இடரல் ஒன்று வராது. ஆனா உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கு. வேதத்தை நேசிக்கிறாய், அதை நீ வாசிக்கிறாய், தியானிக்கிறாய், அந்த வார்த்தையை நீ அசை போடுகிறாய், மற்றவர்களுக்கு நீ சொல்லுகிறாய். உன் இருதயம் தேவ சமாதானத்தினால ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உன் குடும்பம் சமாதானத்தினால நிரப்பப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 11வது வசனத்துல சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மனமகிழ்ச்சி என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஊழியங்களை சொல்லும் போது மனமகிழ்ச்சி உண்டாகிறது. நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது வந்து மனமகிழ்ச்சி உண்டாகுது. சுவிசேஷத்தை நாம் விடுவிக்கிற, சுவிசேஷம் என்பது விடுவிக்கிற வார்த்தைகள். சுவிசேஷத்தை நாம் சொல்லும் போது அந்த இடத்துல நமக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டாகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 65வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 14வது வசனம். இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும். என் ஜனமே, சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தின் வேண்டுதல் மனுஷருக்கு தெரியாது. மனுஷன் உன் முகத்தை பார்ப்பான், உன் சூழ்நிலையை புரிந்து கொள்ள மாட்டான். உன்னுடைய சூழ்நிலை, உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் என்னவென்று ஒருவர் நம் நடுவே இருக்கிறார். அவர்
உன் இருதயத்தில் ஆழத்தில் இருக்கிற உன் இருதயத்தின் வேண்டுதல்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் காண்கிறார். உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் உனக்கு அருள் செய்வார். அப்படிப்பட்ட தேவனை இந்த வேளையில் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் நாம் காணப்படும் போது நாம் இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5-12 வரை நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 5-12 வரை. சீக்கிரம் எடுத்து வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி சொப்பனம் ஒரு சிலர் சொப்பனத்திலே தரிசனம் பாருங்க. அப்படியே ஆண்டவர் தன்னை மறந்து நாம் தூங்கும் பொழுதுதான் ஒருவனுக்குள்ள ஆண்டவர் சொப்பனம் திடீர்னு வந்துட்டாருன்னா நீங்க பயந்துருவீங்க. இந்த ஒரு சிலர் இந்த பயத்தின் ஆவி இருந்தாலும் எடுத்து போட்டு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அது வந்தாலுமே இந்த பயம் போயிடும். சொப்பனத்திலும் தரிசனமாவார். எத்தனை பேர் சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் அந்த போன வாரம் முழுவதும் கர்த்தர் பேசினார், இந்த காலையிலும் கர்த்தர் சொப்பனத்தின் மூலமா பேசினார் சொல்றவங்க கரங்களை உயர்த்துவோம். சொப்பனத்தின் மூலமாய் கர்த்தர் பேச வேண்டும். ஏன்னா அந்த சத்தம் நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னு சொல்றேன்னா, இயேசுராஜா ஒரு நாள் வரப்போறார். சீக்கிரம் வாசப்படியில் நின்று அவர் தட்டி கொண்டிருக்கிறார். இருதயமாகிய வாசப்படி நின்று தட்டி கொண்டிருக்கிறார். ராஜாதி ராஜா வரப்போறார். அவர் தேவ எக்கால சத்தம். இந்த பூமியில கேட்க போகிற சத்தம் கடைசி சத்தம் எக்கால சத்தம், தேவ எக்கால சத்தம். இந்த சத்தத்துக்கு நாம தேவ சத்தத்தை அப்பப்ப நம்ம கேட்டா தான் அந்த எக்கால சத்தம் நம்ம செவிகள்ல கேட்கப்படும். என் ஜனமே, இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி யாருக்கு? சாலமோனுக்கு. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். உனக்கு என்ன வேணும் கேளுங்க. நீங்க என்ன கேட்டிருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. நீங்க எதை கேட்டிருப்பீங்க? என்னால வாயை திறந்து நீங்க பேசுங்க. வெக்கப்படாம தேவ சமூகத்துல பேசுங்க. ஆவியானவர் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். வெக்கத்தை கொண்டு வர்றது பிசாசு தான். அதுக்கு நீங்க இடம் கொடுக்க வேணாம். ஆண்டவர் சொல்ற, மகனே உனக்கு என்ன வேணும் நீ கேள், நான் தாரேன்னு சொல்றார். நீங்க என்னதான் கேட்பீங்க? ஏசப்பா. யாரு? 100 சொன்னதா? அப்ப ஏசப்பா பாருங்க. ஏசப்பா நீங்க எனக்குள்ள வந்துட்டா எல்லா சூழ்நிலையும் அவர் அறிவார். எல்லாமே அது வேணும் இது வேணும் கேட்கவே நம்ம அவர் வந்துட்டா. அப்ப இந்த சாலமோன் பாருங்களேன், அவர் என்னதான் கேட்கிறாராம். இந்த கீழே உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம், அவர் எதையுமே கேட்கல. நம்ம என்ன கேட்டிருப்போம்? ஆண்டவர் வீடை தாங்க, காரை தாங்க, இருதயத்தின் நிறைவினால் வாயு பேசணும்னு வசனம் இருக்கு. ஆகவே ஒவ்வொருவரும் இயேசுவேன் கர்த்தரை நீங்க கேட்டிருப்பீங்க. அது ஆனா உங்க இருதயத்துல நீங்களே பேசுறது வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆண்டவரை வீடை தாங்க, காரை தாங்க. 2வது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அது வெளிப்படும். ஒரு சிலர் அப்படிதான் கேட்பாங்க. என் மருமகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க, 2வது என் மகனுக்கு திருமண காரியம் ஆகணும். பலவித விண்ணப்பம் இருக்கு, கேட்கறது அநேகம் இருக்கு. அது வித்தியாசமான மனுஷன். இந்த இடத்துல பார்க்க ஆண்டவர் பாருங்களேன், வழியா ஒரு நேரம் அவர் அதை நான் நீங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு படுக்கும்போது சொப்பனத்தின் மூலமா பேசுவார். மகனே உனக்கு என்ன வேணும் கேள் சொல்லிட்டு கேட்கும் போது அந்த இடத்துல கோட்டை விட்டுறக்கூடாது பாருங்க. அப்ப அதனாலதான் நீங்க ஒரே வாஞ்ச மகிழ்ச்சியா இருக்கும். மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கும்போது வேற எதையும் கேட்க இருக்காது. முக்கியமானதை நீங்க கேட்பீங்க ஆண்டவர்கிட்ட. இந்த இடத்துல இந்த பூமியில நமக்கு தேவைகள் இருக்கு. இந்த மனிதன் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன கேட்கிறாருன்னு 9வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். இந்த இடத்துல ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். பாருங்க, கர்த்தர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையா இருக்கணும். அநேக இடங்கள்ல ஊழியத்தை இந்த உபவாச ஜபம், ஏரியா ஜபம் மற்றும் சபைகளை 10, 20, 100 சபை யார்கிட்ட அதிகமா கொடுக்குறாரோ அதிகமா கணக்கு கேட்பார். ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, மென்மேலும் எந்த அளவுக்கு நம்ம ஐஸ்வர்யம் கூறினாலும் சரி ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஏன் அதிகமா
வந்து ஐஸ்வர்யத்தை தரார், மற்றவர்களுக்கு நீ தரும்படியாக. ஆனா கொடுத்து அவர் பார்ப்பார். ஆகவே கவனமா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஞானமுள்ள இருதயத்தை. யாராவது கேட்டிருப்போமா? ராஜாவா நான் என்ன செய்யணும்? அரசாளணும். இந்த ஜனங்களை ஞானமா, இந்த ஞானமுள்ள இருதயம் நமக்கு இல்லைன்னா வேஸ்ட். கொடுத்த ஒரு பணத்தவே உங்ககிட்ட கொடுத்துடலாம், ஞானமே இல்லைன்னா என்ன வேஸ்ட் பாருங்க. ஒரு 10 கோடி ரூபா என்ன வேணும்? ஒரு 10 கோடி ரூபா கொடுங்கய்யா. நீங்க கேட்குறீங்க, 10 கோடி ரூபா கொடுத்தாச்சு. அந்த பணத்தை ஞானம் இல்லைன்னா நீங்க என்னது? போற தெருவில் நீங்க கையில கொண்டு போய்கிட்டு இருப்பீங்க. அங்க திருடன் இருப்பான். திருடன்ட்டே நீங்க என்ன சொல்லுவீங்க? வந்துட்டு என்னப்பா கையில பணம்? 10 கோடி ரூபா பாஸ்டர் கொடுத்தாரு, நான் கேட்டேன் கொடுத்தாரு சொல்லிட்டு நீங்க போயிட்டு அங்க திருடன் பூரா திருடன் உலாவிக்கிட்டு இருப்பேன் பாருங்க. அது மாத்திரம்ல, ஞானம் இல்லைன்னா இந்த பணத்தை ராத்திரி கூட அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பேன். அங்கிட்டு அங்கிட்டு வீதியில சுற்றிலும் திருடனா இருப்பாங்க. ஆண்டவரே சொல்றாரு, பொக்கிஷத்தை அந்த பூமியில சேர்த்து வைக்க வேணாங்க. திருடர் கண்ணம் விட்டு பாருங்க வந்துட்டு திருட. அது உள் ஆள் இல்லாம களவு போகாது. வந்து அந்த பலமா பாதுகாப்பு இருந்துச்சுன்னா அதிலே உள் களவானியா கமிஷன் கொடுத்து ஏதாவது நீ சொல்லுப்பா பாருங்க, சொல்லிதான் வந்து இந்த களவு திருடு போகும். ஆகவே ஞானம் இல்லைனா அப்படிதான். ஞானம் வேணாமா? அது நல்லா பூட்டி வைக்க வேணும், பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். வந்து அந்த ஒரு ஞானம் இல்லாம பணத்தை கொடுத்தாருன்னா என்னதான் செய்ய முடியும்? திருடன் பிடிங்கிட்டு போய் ஐயோ போச்சே போச்சே, எவ்வளவு கதர்னாலும் வெளியே வர்றோம், முக்குனாலும் யாரும் வரமாட்டாங்க. போச்சு நகை போச்சே சொல்லிட்டு நீ கத்த வேண்டிதான். அப்ப ஆண்டவர் வரமாட்டார். அப்ப உங்களுக்கு என்னதான் வேணுமா? ஞானம் வேணும். ஒரு ஊழியத்தை நடத்துகிறதுக்கும் சபையில வந்து எப்படி இந்த ஒழுங்குகள் இருக்கு, வந்து இதெல்லாம் நடத்துக்கு ஞானம் இல்லைன்னா ஏனோ பாருங்க. இந்த ஆடு மாடுகள்லாம் அப்படி இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஞானம் மிகவும் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது இருந்தா தான் நம்ம பிள்ளைகளை ஞானமா வளர்க்க முடியும். நான் சம்பாதித்த பணத்தை ஞானமா வந்துட்டு, ஒரு சிலருங்கெல்லாம் வந்து கணவனுக்கு ஞானம் இருக்கும், மனைவிக்கு ஞானம் இருக்காது. மனைவிக்கு ஞானமா இருக்கும், கணவனுக்கு ஞானம் இருக்காது. பேசிக்கிட்டு இருக்க திருடனாத்தான் இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு சூனியம் வைக்கிறவளா இருக்கும். வந்துட்டு ரெண்டாவது அவகிட்ட ஞானம் இல்லாம கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்ததும் அது இருக்கு இது இருக்கு. எஸ்ஐகேல் கூட பார்க்கணும், ஒரு இடத்துல எல்லாம் காமிக்கிறார், அடுத்து ஒரு பொருள் இல்லாமல் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி புத்தியுள்ள ஸ்திரீகள் வந்து ஞானமுள்ள ஸ்திரீ அதுக்கு கிள்ளி விடுவாங்க, சிக்னல் கொடுப்பாங்க. ஹேய் சொல்லாத, நீ பேசுற நபர் சரியில்லாத நபர், ஒண்ணுமில்லாம போயிடும், நீ சொல்லாதன்னு எச்சரிப்பாங்க. அப்படி உலகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஞானம் நமக்கு மிகவும் அவசியம். ஞானம் இல்லாம நமக்கு என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் இழந்து போய் விடுவோம். ஞானமே உனக்கு இல்லையே அநேகர் சொல்றத நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. விண்ணப்பம் நம்ம என்னென்ன விண்ணப்பம் வைக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான ஒரு விண்ணப்பம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போனது வந்ததெல்லாம் விண்ணப்பம் வைக்க கூடாது. அநேகர் அப்படிதான் வைப்பாங்க. ஆண்டவரே நாளைக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடுக்கு என்ன செய்ய தெரியல, நல்ல ஒரு 2-3 வகை மட்டன் சிக்கன் பிரியாணி கிடைக்கணும், நீங்க உதவி செய்யுங்க. அது ஒரு விண்ணப்பமா? ரெண்டாவது என்னது? இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாம நாசமா போயிடணும், வந்து நீங்க உதவி செய்யுங்க. நம்ம நினைக்க இப்படி விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க அநேக இடங்கள்ல. இதெல்லாம் தேவனுக்கு உகர்ந்த விண்ணப்பம் இல்ல. இவன் என்னதான் கேட்கிறான்? பணத்தை கேட்கலங்க, ஞானத்தை கேட்டான். இந்த விண்ணப்பம் தேவனுக்கு எப்படி இருந்ததா? ஆண்டவருடைய பார்வைக்கு உகர்ந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஒன்னு நீடித்த நாட்களை கேட்டிருக்கணும், அதுவும் கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை பணத்தையும் கேட்கலையே, உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும். ஆண்டவரை மிரண்டு போறார். என்னடா நம்ம சிருஷ்டித்த மகன், ஒரு நேரத்தில் அவருக்கு மன மகிழ்ச்சி, அவர் அளவில்லாத ஒரு சந்தோஷம் அவருக்குள்ள வந்திருக்கும் பாருங்க. இந்த இடத்துல மகன் பாருங்க எதேதோ கேட்காம வந்துட்டு அவன் கேட்கிறானே, ஐஸ்வர்யத்தை நீ கேட்கல. அவர் ஆண்டவருடைய தேவனுடைய நாவுனாலே சொல்றார், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு, இந்த காரியத்தை, எந்த காரியத்தை? ஞானம், ஞானமுள்ள இருதயத்தை நீ கேட்டபடியினால் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன்.
ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஞானத்தை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம்? யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம் இல்லனா நீங்க என்னதான் எங்கதான் கேட்கணுமா? ஹல்லேலூயா. நாம் கர்த்தரிடம் நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே, ஆண்டவரிடம் நாம் கேட்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம், சீக்கிரம் அதை தொடர்ந்து வாசிக்கிறோம். அதை வாசிக்கிறவங்க நிறுத்தி ஸ்பீடா வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 2-8 வரை நாம் வாசிப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல பாருங்க, தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயபதி இருந்திருக்கான். அந்த இடத்துல தான் மனுஷரை மதிக்க மாட்டானா, அப்படிப்பட்ட நியாயபதி இருந்திருக்கிறான். அந்த பட்டணத்துல ஒரு விதவைனா யாரு? கணவன் இல்லாதவர்கள். அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். இந்த இடத்துல பார்க்கிறோம், வெகு நாள் வரைக்கும். நம்ம ஒரு வாரம் 2 மாசம் வந்துட்டு அந்த விண்ணப்பம் நடக்க மாட்டுதே. ஒரு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும், விசுவாசத்தின் அளவு இருக்கு. சோர்ந்து போய் நின்றோம். அந்த விதவை பாருங்களேன், வெகு நாள் விடல, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த இடத்துல பார்க்கிறோம், அதுவும் தேவனுக்கு பயப்படாத பூமியில இருக்கிற ஒரு நியாயபதியை குறிக்கிறது. அது ஒப்பிட்டு ஆண்டவர் பேசுறார். வெகு நாள் வரைக்கும் அவ போகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில பணம் இருந்தா தான் அவர் கொலைகாரனா இருந்தாலும் தப்பு பண்றவனா இருந்தாலும் ஈஸியா வெளியே எடுத்துட்டு வந்துடுறாங்க. பணம் இல்லைன்னா ஒருபோதும் இந்த பூமியில செல்லுபடி ஆகாது. நான் நேர்மை உள்ளவன், நான் நேர்மையா நடப்பேன், உண்மையா இருப்பேன் சொல்லிட்டு நம்ம என்னதான் சொன்னாலும் செல்லுபடி ஆகாது. பணத்தை வை, எல்லாம் பணம் தான். பணத்தை கண்ட பிணமே வாயை திறக்கும். ஒரு காகிதம் தான், இந்த காகிதம் கூட ஒரு நாள் செல்லுபடியாக வீதியில கிடக்கும் பூரம். அதே மாதிரி காது மூக்குல இருக்கிற நகை வைரம் பூரம் வீதியில இருக்கும். பழைய ஏற்பாடுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஏன்னா கொரோனா வந்துச்சு பாத்தீங்களா, அப்ப பணம் இருந்தும் உயிரை காப்பாற்ற முடியல. அதுக்கும் கொடுமையான ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது இந்த பூமியில. அப்ப எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நகை இருந்தாலும் ஒன்னும் செல்லுபடி ஆகாது, இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாள் வரப்போகுது. அதுக்கு முன்பாக நாம் தேவனை நாம் சந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வெகு நாள் ஆயிருச்சு. ஒரு நம்பிக்கையோடு அவ வேண்டிக் கொண்டிருக்கிறாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால், நொய்யுன்னு தொந்தரவு பண்ணுதே, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணுமே சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற இந்த தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயபதி தன் இருதயத்தை சொல்லிக் கொள்றானா, இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி பாருங்க. ஒரு அலட்டல், ஒரு சொல்லுவாங்க, ஒரு அலட்டுறது சிரிப்பா இருக்கும். சரீரத்தை முகத்தை பட்டக்குன்னு ஒரு அலட்டு பாருங்க. இந்த விதவை அலட்டாதபடி ஓயாம தொந்தரவு நொய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, இது இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு எடுக்கணும்.
சொல்லிட்டு தான் அதே மாதிரி தான் நம்மளும் ஓயாம ஆண்டவர்கிட்ட நோய்க்குன்னு என்னதான் செய்யணும். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பத்தை நீங்க நிறைவேற்றி தாங்க. அவர் சும்மா இருக்க விடக்கூடாது. அந்த தாவீது சொல்றாரு, சும்மா இராதியும் பேசாதிராதியும். பாருங்க, இந்த வசனம் வாசிக்கிறோம். ஆகவே நம்ம கேட்டுக்கொண்டு இருக்குவான். இந்த விதவை பாருங்களேன், ஒரு தளர்ந்து போகாதபடி தொடர்ந்து அந்த சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி தேவ பிள்ளைகளை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே எந்தபடியே சொல்லப்பட்ட சம்பவங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். கடைசியில பாருங்க, ஒரு வருத்தத்தோடு சொல்றார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் நமக்குள்ள இருந்தா தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அடைய முடியும். கர்த்தர் தருவார். இந்த மனுஷகுமாரன் இயேசு ராஜா ஒரு நாள் வருவார். அப்பொழுது அநேகருடைய விசுவாசத்தை அவர், இந்த விசுவாசம் அநேகருக்குள்ள இல்லாததை அவர் பார்ப்பார். ஆராதனை பகுதியில் கூட கர்த்தர் அப்படியாக பேசினார். என் ஜனமே, இந்த வேளையிலும் கூட நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியை நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 28 வரை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1 28 வரை ஸ்பீடா வாசிப்போம். எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராஹிமியன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின். சூப்புக்கு இப்ப ஆட்டுக்கால் சூப்பு நமக்கு தெரியுது, வேற என்ன சூப்பே நிறைய இருக்கு, காய்கறி சூப்பு. இந்த இடத்துல பார்க்கிறோம், அதெல்லாம் பேர் தானே, ஊரு பேரா? சூப்புக்கு பிறந்தன்னா அவருக்கு பேரு போல வரும். மனிதனுடைய பேர் என்ன ஒரு இதா இருக்கு பாருங்க, பேரு என்னது இருக்கா? மறுபடியும் வாசிங்க. சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகுவின் மகனான. சூப்பு வா, எப்படி இருக்கான் அந்த பேர்? பெரும்பாலும் வச்சுக்கிறத நம்ம பார்க்கல பாருங்க. இந்த இடத்துல அதான் வாசிக்கிறோம். எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். 2 மனைவிகள். இந்த கடைசி காலத்துல ஒரு மனைவியை கட்டியே மேய்க்க முடியல. இப்ப பாருங்க, ஒரு மனைவி இந்த நாட்கள்ல 100 மனைவிக்கு சமம். அப்படிதான் இருக்கு பாருங்க. ஒரு மனைவி என்ன பாடாப்படுத்துது குடும்பத்துல, நாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்க 2 மனைவி யாருக்கு இருக்கு? எல்கானா. அவனுக்கு 2 மனைவிங்க. ஒருத்தி பேர் அன்னாள். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல கூட அநேக ஊழியர்களும் கூட 2 மனைவி வச்சிருக்காங்க. அவன பரலோக ராஜ்யத்துக்கே போக முடியாது. வேதம் சொல்லுது, நான் சொல்லல பாருங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருத்தன் தான் பாருங்க. அந்த புதிய ஏற்பாடுல ஒரு கட்டுப்பாடு, எல்லாமே கஷ்டம். எது? புதிய ஏற்பாடு கஷ்டம். பழைய ஏற்பாடுல 10ல் 1 பங்கு தான் தசம பாகம் காணிக்க. ஆனா புதிய ஏற்பாடுல மனப்பூர்ணமா தூக்கி தரணும். அதே மாதிரி ஒரு ஸ்திரிய இச்சையோடு நீ பார்த்துட்டா விபச்சாரம் பண்ணி கையை பிடிச்சி நீ இழுத்து நீ செய்ய வேண்டியதில்லை. நீ பார்த்துட்டாலுமே என்ன செஞ்சிட்ட? விபச்சாரம் பண்ணிட்ட. இயேசு கிறிஸ்து சொன்னார். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. புதிய ஏற்பாடு மிகவும் கடினம். நாம் ஜாக்கிரதையாக இந்த பூமியிலே வாழ வேண்டும். இந்த இடத்துல பார்க்கிறோம் 2 மனைவி அவங்களுக்கு இருக்கு. ஒருத்தி பேர் அன்னாள். ஒருத்தி பேருடைய அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். சொல்லுங்க. ஒருத்தருடைய பேர் என்னதான்? அன்னாள். இன்னொருத்தி பேரு பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. யாருக்கு பிள்ளை இல்ல? அன்னாளுக்கு பிள்ளை இல்ல, பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான்.
அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். குடும்பத்துல கூட குடும்ப தலைவர் தான் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு தரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அதான் பாக்குறோம். எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த காலத்துல போற அந்த தாத்தா பாட்டி நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 மனைவியை மாரடிக்கணுமே வச்சு. இந்த இடத்துல அதான் நம்ம பாக்குறோம். வாசிங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். என்ன பாருங்க, நல்ல கோளாறா இருக்கு. அன்னால என்ன குழந்தை இல்ல, அதிகமா நேசிக்கிறாராம். யார் நேசிக்கிறா? எல்கானா. பாருங்க, மூத்த மனைவிக்கு குழந்தை இருக்கு, ஆனா அண்ணாளுக்கு குழந்தை இல்ல. இந்த காலத்துல நேசிப்பாங்களா? நேசிக்காம மலட்டு கழுத. குழந்தை இல்ல, ஓம் முகரில ஓம் மூஞ்சில முடிச்சிட்டு போகணுமே, ஏன் படக்குன்னு வார். பாருங்க எவ்வளவு கஷ்டம். அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு வேதனை இருக்கும். நல்ல விசேஷத்துக்கு போனாலும் படக்குன்னு வந்துட்டாலும் எச்சியை துப்பிடுவாங்க. அவசர குணமா ஓம் மூஞ்சில முடிச்சிட்டேன். நீங்க பார்த்திருப்பீங்க. நான் அநேகரை நான் பார்த்ததுனால சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஆண்டவருடைய கிருபையினால பிள்ளைங்க இருக்கிறதுனால தெரியல. அந்த கஷ்டத்துல அநேகரும் நம்ம சபைகள்ல இருக்கிறாங்க. ஆண்டவர் தாமே குழந்தை பாக்கியத்தை கற்பத்தின் கனியை தந்து கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி நல்ல விசேஷங்களுக்கு கூட்டு போக மாட்டாங்க. அநேகர் நம்ம பார்க்கிறோம். சடங்கோ மற்ற நல்ல காரியங்களுக்கே போக முடியாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இந்நாள் வரைக்கும் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கு. அந்த இடத்துல பாருங்களேன், கணவன் குழந்தை இல்லை அண்ணாளுக்கு, ஆனா இருக்கிற பங்களே அதிகமா தராரு, அதிகமா நேசிக்கிறார். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். யாரு அடைத்திருந்தார்? கர்த்தர் அடைத்திருந்தார். தேவன் அந்த அன்னாள் சரீரத்துல ஒரு நாள் மகிமைப்படுவார். அதால அதிசயம். பாவம் செஞ்சாலும் என்ன செஞ்சாங்களோ, தாத்தா பாட்டி பரம்பரை சாபம், அதை குழந்தை இல்லை சொல்லக்கூடாது. வேத வசனம் என்ன இருக்கு? கர்த்தர் அடைத்திருந்தார். ஒரு இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம். அவன் குருடனா பிறந்தது இவன் செய்த பாவமோ தாய் தகப்பன் செய்த பாவமோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தகப்பன் செய்த பாவம் இல்ல, பிள்ளையை செய்த பாவம் இல்ல, தேவனுடைய நாமம் அவன் சரீரத்தில் மகிமைப்படும்படியாக அப்படி பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் அடைத்திருந்தாராம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக. பாருங்க, அவளுடைய சக்காலாத்தி என்ன செய்யறாளாம்? துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். கர்த்தரை கற்பத்தை அடைத்திருந்தா யார் தான் எடுக்கணும்? இந்த கர்த்தர் தான் கற்பத்தை. அதனாலதான் நீங்க இந்த கற்பத்தின் கனி வேணும்னா மனுஷராலே ஒண்ணு செய்ய. உங்களுக்கு சுகமுள்ள காய்ச்சல்னா அதான் வசனம் இருக்கு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும். அப்ப இதெல்லாம் பெரிய காரியம், தேவனால் செய்யப்படும் காரியம். விசுவாசத்தை உங்களுக்குள்ள கொண்டு வருவது போதிப்பது எங்களுடைய வேலை. ஆகவே பாருங்க, அந்த கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். அந்த கற்பத்தை திறப்பதும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. தொடர்ந்து வாசிக்கும் போது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். எத்தனாவது வசனம்? 7வது வசனம். 7வது வசனம். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அழுது கொண்டிருப்பான். பாருங்க எப்படி, ஒரு சிலர் அழுதா மூஞ்சி என்னண்டோ அசிங்கமா இருக்கும். ஒரு சிலர் அழுதா கொஞ்சம் ஓரளவு சகிக்க முடியாது மூஞ்சியை பார்த்தாலும். இவ என்ன செய்யறா? வேதனை. என்ன செய்ய பாவம்? அந்த வேதனை தான் அழுகிறான். அழுகுன்னு ஆசையா அண்ணாளுக்கு வேதனை. புருஷன் பாரு, புருஷனுடைய ஆதரவு அன்பு இருக்கு. அன்பு இருந்தாலும் அவருக்கு ஒரு திருப்தி இல்லை. சக்காலாத்தி நித்தம் என்ன செய்யறான்? வேதனைப்படுத்துறான். பெரிய துன்பத்தவே என் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு எவ்வளவு வேதனை இருக்கும் அந்த அண்ணாளுக்கு. அண்ணாள் தான் முதல் மனைவி. இவதான் சக்காலத்தி 2வது வந்தவ. பாருங்க அதனால 2வது மனைவி. அவ என்ன அட்டுழியம் பண்றா? சகிக்க முடியும். நீ என்ன பங்கு கூட கொடுத்தாலும் சரி, நீ ஆதரித்தாலும் சரி, தூக்கி சுமந்தாலும் சரி, அண்ணால் நினைச்சிருப்பான், நீ என்னதான் தந்தாலும் என்னால ஒண்ணு வேதனைய என்னால இறக்கி வைக்க முடியலப்பா. நீ அன்பு செலுத்திட்டு போயிடுற. அடுத்த நிமிஷம் சக்காலத்தியனை என்ன செய்யறான்? துன்பப்படுத்துறான். நான் திருப்தி ஆகல. அவ கண்ணீர் விட்டு அழுகுறான். நம்ம அழுகணும். ஒரு சில அழுது ஜோமுன்னு சொன்னா கண்ணீரே கண்ணுல வராது, சத்தம் தான் பூன்னு வரும். ஆனா அந்த கண்ணீர் வராது அநேகருடைய கண்கள்ல. இவளுக்கு வேதனை அவ்வளவு வேதனை இருக்குமான அழுதுருப்பா. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே,
ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? யாராவது சொல்லியிருக்காங்களா உங்க கணவன் ஏம்மா ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடல? யாராவது கேட்டிருக்காங்களா? உங்களை கேட்டிருக்காங்களா? கேட்கல. ஆள் ரொம்ப கம்மியா இருக்கு. நீ யாராவது உங்க வீட்டில் கேட்டிருக்காங்களா? செல்வராணி அக்கா உங்க வீட்டில் கேட்டிருக்காங்களா? கேட்டிருக்காரு பாருங்க. ரட்சிக்கப்பட்டு முழுசா வரல அவரு, அவங்க தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தா அம்மா சாப்பிட்டியா? இந்த அன்பு ஒவ்வொரு கணவனுக்குள்ள இருக்கணும், அதே மாதிரி மனைவிக்குள்ள இருக்கணும். வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா என்னன்னு இந்த விசாரிப்பு மிகவும் அவசியம். அவன் பாருங்க, நான் எல்கானா என்ன சொல்றான்? அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? சஞ்சலம் ஏன் சஞ்சலப்படுற? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றார். எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆளு சமம். ஏன் நீ சஞ்சலப்படுற? நான் உன்னோட இருக்கிறேன். பாருங்க, அப்பெல்லாம் ஆதரவு கொடுத்தாலும் வந்துட்டு அவர் திருப்தி ஆகல. சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி, மனங்கசந்து, மன மகிழ்ச்சியை பத்தி ஆண்டவர் பேசுகிறார். மன மகிழ்ச்சி வரணும்னா என்ன செய்யணும்? மனக்கசந்து அழுக வேண்டும். மனக்கசந்து இந்த அன்னாள் அழுகிறாள். மிகவும் மிகவும் இயேசுவே பாருங்க, வந்துட்டு சத்தம் போட கூட தெம்பு இல்ல, கண்ணீர்லாம் வெளியில வந்துருச்சு. ஊமை செய்தி நீங்க கேட்டிருப்பீங்க. வாய் பேசாத ஊமை இருப்பாங்க, அவங்களுக்குன்னு செய்தி கொடுப்பாங்க. உதடு மட்டும் அப்படி ஆடிக்கிட்டு செய்யிலே காமிப்பாங்க. அந்த மாதிரி நல்லா பேசுற அன்னாளு தான் கண்ணீர் போராட்டி ஊற்றி விட்டாள். என்ன செய்யறாளாம்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணுமா? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அப்பா, என்னை சற்று நேரம் நோக்கி பாருங்கப்பா. நான் துன்பத்தில் இருக்கிறேன். நித்தம் சக்காலாத்தி என்னை வஞ்சி கொண்டு இருக்கிறான், துன்பப்படுத்துகிறான். என்னை நோக்கி பாரும். எப்படிப்பட்ட விண்ணப்பம் வேணுமா இல்லையா? பாருங்க, மறவாமல் என்னை மறந்துடாதீங்க. அத ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் மறக்கலாம், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். தன்னால் பாருங்க, என்னை நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். கேட்டோம் ஆண் பிள்ளைய. பாருங்க, ஆண் பிள்ளையை கேட்கிறான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, முதற் பலன் எதுக்குதான்? கர்த்தருக்கு தான். கோழி முதல் பிறந்தாலும் கர்த்தருக்கு. அதனால பிடி அரிசியில் நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் உலைக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுட்டு தான் நீங்க சாப்பிடணும். வந்துட்டு அப்படி நீங்க இந்த வெளிப்படுத்தல் தெரிஞ்சும் தெரியாம வாய்க்குள்ள போதா பேபா தான். பாருங்க, ஆகவே ஜாக்கிரதையாக இருக்கணும். முதற் பலன் கர்த்தருக்கு. இந்த அன்னாள் பாருங்களேன், அது மறக்கல, நன்றி மறக்கல, தீர்மானம் பண்ணுகிறாள். இந்த தீர்மானத்தின் மூலமாகவே ஆண்டவர் என்னில் மகிமைப்படுவார், கற்பத்தின் கனியை தருவார். அந்த விசுவாசம் அன்னாளுக்கு இருந்தது. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவள் கர்த்தருடைய சந்நிதி வெகு நேரம் என்று பார்க்கிறோமே. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். வாயை கவனிக்கிற ஏலி, ஆசாரியர் யார்? ஊழியக்கார குறிக்குது. நாங்க நிக்கிறேன்னா ஒரு சகோதரி வந்ததுல இருந்து வாய் அப்படியே அவங்க ஃபுல்லா குடி போதை ஏறிடுச்சுன்னா என்ன செய்வாங்க? மல்லாக்கா அப்படியே விழுந்துட்டு அப்படியே வாய் மட்டும் தான் அசையும், மதியில இருக்க மாட்டாங்க. அந்த ஜெபத்துல அப்படி போயிட்டாலும் அன்னாள் எவ்வளவு ஆழத்துல போய் ஜெபம் இருப்பான் பாருங்களேன். இந்த ஏலி, இந்த ஊழியக்கார் கவனிக்கிறார். ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, உதடு மட்டும் அப்படியே அசையுது. அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. சத்தமா கேட்கவில்லை. சத்தம் போட்டு சக்காலத்தி கூட பேசி என் குரலும் போச்சு, வந்துட்டு கண்ணீரும் இல்ல, தேவ சமூகத்தை ஊற்றி விட்டேன். சத்தம் போறதுக்கு சத்தம் இல்ல, பலன் இல்ல, நடக்கவே பலன் இல்ல. அவ பாருங்க, அந்த அளவுக்கு தேவனிடம் விண்ணப்பம் பண்ணுகிறாள். ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி, வெறித்திருக்கிறாள், ஏதோ மது குடிச்சிட்டு வெறித்திருக்கிறாள். இப்ப ஸ்திரீகள் கூட அநேகர் பார்க்கிறோம்,
மதுவை நல்லா குடிச்சு போட்டு மல்லாந்து கிடக்காங்க வீடுகளில். அநேகரை நீங்க பார்த்துருப்பீங்க. மது இந்த காலத்துல வந்து போயலையும் அதே மாதிரி உதட்டுல நசுக்கி ஓரத்துல வச்சுக்கிறாங்க. என்ன ஒரு காரியம் தெரியல. வந்துட்டு இந்த குடிக்கிற பெண்கள் நான் கேள்விப்படவே இல்லை. ஆனா ஒரு சில நேரங்கள்லாம் இடங்கள்ல நான் கேள்விப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ பாருங்களேன், குடிக்கிறவளை குடிக்கலேன்னு சொல்றாங்க, குடிக்காம இருக்கிறவள குடிகாரின்னு சொல்றாங்க. ஊழியக்காரனுக்கே தெரியல, அந்த அளவுக்கு விண்ணப்பம் பண்றான். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக மறுமொழியாக, அப்படி அல்ல. எப்படி அல்ல அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளே பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அப்பா ஊழியக்கார்ட்ட வந்து சொல்றான். அதற்கு ஏலி, சமாதானம், அப்படிப்பட்ட மகள் இல்ல, நான் தேவனுடைய மகள். அநேக தர விண்ணப்பம் பண்றேன், உனக்கு உன் பார்வைக்கு நான் குடிக்கிற மாதிரி இருக்கு, நான் அப்படிப்பட்ட ஸ்திரீ இல்ல. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. நீ சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கு பிறகு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாருன்னா மனமகிழ்ச்சி இருதயத்துல வந்துட்டா துக்க முகம் உன் முகத்துல பார்க்க முடியாது. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு. கர்த்தர் தம்முடைய பாருங்க, ஆண்டவருடைய காரியத்துக்கு விரும்புறதுனால வந்து சரி மனைவி இப்படி சொல்லுது. இந்த தேவனுடைய சித்தத்திற்கு அந்த கணவன் தடையா இருக்கல, சரி நீ செய். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முளை கொடுத்தாள். பால் மறக்க மட்டும் பாருங்க, ஒரு சிலர் வந்து அழகு போயிருன்னு சொல்லிட்டு டப்பா பாலை குடிக்கிறாங்க. அப்படி அநேகர் நம்ம பாக்குறோம். அழகு போயிருமா, என்ன ஒரு காரியம் இந்த உலகத்துல பாக்குறோம். அந்த அண்ணால் அப்படி அல்ல, வந்து பால் மறக்கும் வர முளை கொடுத்தாள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழையின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது நீங்க ஒரு பொருத்தனை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த பொருத்தனை நிறைவேற்றணும். திருமண காரியம் ஆகலாம், திருமண காரியம் நடந்துரும். ஏதோ 5, 10, 100, 200 ஆண்டவர் பிச்சைக்காரா? நீ ஆஸ்பத்திரியா போய் லட்சக்கணக்கா செலவழிப்பு மனுஷர்கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்டவர் துக்கப்படுறார் பாருங்க. அநேக இடங்கள்ல அப்படி நடக்குது. ஒரு கற்பத்தின் கனி ஆண்டவர் தந்துட்டாருன்னா உனக்குள்ள சந்தோஷம் எழும்பணும் பாருங்க. நீ கர்த்தருக்கு நீ தர வேண்டும். வந்து அப்படிப்பட்ட இருதயம் இல்லையே. இந்த அண்ணாள் பாருங்களேன், குழந்தையை நீ தந்த சக்காலாத்தி அந்த துன்பத்திலிருந்து நீ வெளியே கொண்டு வந்த, அதுல இருந்து நீ விடுதலையை கொடுத்தப்பா சொல்லிட்டு இந்த பண்ணின பொருத்தனை அப்படியே செய்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அன்னாளுடைய இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அருள் செய்தார். என் ஜனமே, இந்த நாட்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். உங்களுடைய இதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் காளையை பலி கொடுத்தால் என்று நான் வாசிக்க கேட்டோம். இப்ப தீர்மானம் பண்ணா எலும்பு தோல் பாருங்க, அப்படிதான் நான் தாரோம். ஆண்டவருக்கு அது செய்யக்கூடாது. முதல் ரகம் பாருங்க, முதற் பலனை தான் கர்த்தர், கொழுமையானதை கர்த்தருக்கு தர வேண்டும். கொழுமையான காளையை கர்த்தருக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்னாளுடைய ஜெபத்தை கர்த்தர் அருள் செய்தார். விண்ணப்பத்தை கர்த்தர் அருள் செய்தார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, ஆமென் ஆமென், என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. உம்மால் கொடு எல்லாம் கொடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஹல்லேலூயா. நேரம் இல்லாததுனால பாருங்க, நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து நாம் என்ன செய்யணும்? அன்னாளை போல நம் தேவ சமூகத்திலே நாம் கண்ணீர் விட்டு அழுகும் போது நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி தருகிறார். மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதிப்பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்களை எல்லாம் விரைவில் கர்த்தர் நிறைவேற்றி தருவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். உன் இதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். என் சனமே, சங்கீத புஸ்தகம் 37:5 பார்க்கிறோம். உன் பலியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று பார்க்கிறோம். உங்கள் பலியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். அவர் உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். உன் காரியங்களை வாய்க்க பண்ணும்படி செய்வார். கர்த்தர் ஊசியா ராஜாவின் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் கர்த்தரையே அதிகமாய் நம்பினபடியினால், அவன் கர்த்தரையே அதிகமாய் நம்பினபடியினால் அவனுடைய எல்லாம் காரியங்களையும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்தார் என்று எரேமியா 17:7 நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் செய்யும் எல்லாம் காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் தேடுவோமாக. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போமாக. நாம் செம்மையான வழியிலே உத்தமமாய் நடப்போமாக. அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து காத்திருப்போமாக. கர்த்தர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ நம்புவது அவராலே வரும். உனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். திடமனதாய் இருந்து கர்த்தர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அவரே காரியங்களை வாய்க்கும்படி செய்வார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு.
தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். என் ஜனமே, என் வார்த்தையை உடனே கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஒரு இதயத்தின் வேண்டுதலை நான் முழுமையாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று நீ ஒரு சிலர் விசுவாசிக்கிறீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பத்தை நான் காண்கிறேன். அந்த விண்ணப்பத்தை நான் நிறைவேற்றி தருவேன். ஒரு சிலர் எப்படி ஆகும் என்று நீ அவிசுவாசத்தோடு என் சமூகத்தில் இருக்கிறாய். என் சமூகத்தில் என் வார்த்தைகளை நீ விசுவாசி, என் வார்த்தைகளை நீ விசுவாசி, அப்பொழுது என் மகிமையை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தோத்திரம், 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 தோத்திரம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாகிருப்பே, என் தேவனுக்குள் களி கூறுவே. எல்லாரும் கண்களை மூடி நம்மை தாழ்த்துவமாக. தன்னை தாழ்த்தி நீ ஜெபம் பண்ணுனா கர்த்தர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவாயாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் விண்ணப்பத்தை நிறைவேற்றித்தாங்க, தைரியமா நீ சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு நேரம் கர்த்தர் நம் ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசினார். உன்னை கைவிட மாட்டார். நீ பொறுமையுடன் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் உன்னிடமாய் சாயும் வரை நீ பொறுமையுடன் காத்திரு. அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள் செய்வார், வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் பேசின திரு வார்த்தைக்கு, திரு வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருவசனத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாக. இதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் அவர் அருள் செய்து கொண்டிருக்கிறபடியால் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் நடத்தி தந்தார். ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நடத்தி தந்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாடல் பகுதி, ஆராதனை பகுதியில் நம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தை மூலமா பேசினீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீத பகுதி, ஜீவனுள்ள சாட்சிகள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே நீங்க நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்முடைய வார்த்தை மூலமாய் நீர் எங்களோடு பேசினீங்க. ஆண்டவரே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று கர்த்தாவை பேசினீங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று கர்த்தாவை உடைய வார்த்தை மூலமா நீங்க பேசுனீங்க. கர்த்தாவை உண்மையிலே நாங்கள் எப்பொழுது மனமகிழ்ச்சியாயிருந்து ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்களை, ஆண்டவரை ஒவ்வொரு இருதயத்தின் விண்ணப்பங்களை ஆண்டவர் நீங்க அருள் செய்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நம்முடைய ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற ஆண்டவரை ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து கொண்டு வாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் வரும்போதுமே சந்திக்க
ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.